கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 2வது வசனம் வாசிக்கலாமா? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை துதித்து பாடுறது தான். அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே தாண்டி இசை வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவரை துதிக்கிறது இல்லைங்களா? பாமாலை சொல்லுவாங்க. கீர்த்தனம் என்பது ஒரு சங்கீத பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா கர்த்தரை துதிக்கிறது தான். இதெல்லாம் கர்த்தரை அதிகமாய் துதித்து பாடுகிற பாடல். இந்த கீர்த்தனையில என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய படைப்பு, அவருடைய புகழ், அவருடைய நமக்கு செய்கிற நன்மைகள், இன்னும் நம்மை வாழ வைக்கிற அந்த தருணங்கள், இது எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி பாடணுமா. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன செலுத்துறோம்? ஆண்டவரே எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதுதான் நமக்கு பெருசா இருக்குல்ல. ஆனா என்றைக்காவது இந்த வானத்தை அழகா உண்டாக்கி இருக்கிறீங்க, இந்த பூமி எனக்காக உண்டாக்கி இருக்கீங்க, சமுத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லியிருக்கோமா? இதை சொல்லணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோக அதிபதி நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய நாட்களில் இதெல்லாம் பார்த்து அவருக்கு நன்றி சொல்றது மிகுதான், அதுதான் கீர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி கீர்த்தனை என்ன செய்யணுமா? கீர்த்தனை பண்ணி, அது மட்டும் சொல்லப்படல, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை தான் கீர்த்தனை பண்ணணும். அவர் எத்தனை விதமான நாமங்கள் இருக்குல்ல. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. எத்தனை நாமங்களை சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? ஒரு நாளைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமா? அத்தனை நாமங்களை சொல்லி கீர்த்தனை பண்ணுங்களேன். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்ற துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். துதி வேற, துதி என்ன செய்யறது? அவரை துதித்து பாடுவது. கீர்த்தனை துதி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அந்த மகிமையை கொண்டாடுங்கள். அப்படின்னா என்னன்னா, துதியினால உங்களுக்கு கிடைத்த நன்மையை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசினார், என்ன செய்தார், இதெல்லாம் கொண்டாடுங்க. உங்களை வாழ வச்சிருக்கிறார் இல்ல, எங்கோ கிடந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள் பிரச்சனையில இருந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை சொல்லி சொல்லி கொண்டாடுங்கள். வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார், அநேக நடுவில் தலையை உயர்த்தினார். எந்த நிலையில் அந்த நிலையில் இல்லாம கர்த்தர் வேறு விதமாய் நம்மை நடத்துகிறார். நம்ம பிள்ளைங்களை பூஷிக்கிறார், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது எல்லாம் சொல்லி 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 அவருடைய மகிமையை கொண்டாடுங்கள். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படி இருக்குன்னா, பரலோகத்துல மிகுந்த பிரித்தியா இருக்கும், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசி இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணவும், ஆண்டவரை துதிக்கவும், அந்த மகிமையை கொண்டாடுவோம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. வெறுமையா நாங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். அதல்ல, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்க நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தணும், அதனுடைய ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க செய்த நன்மைகளை சொல்லி துதித்து உங்க நாமத்தை ஆண்டவரை உயர்த்தணும். ஆண்டவரே, அதுதான் உமக்கு பிரியணும். இன்றைக்கு நாங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை காத்துக்கொள்ளுங்க, வெளியிடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 23வது வசனம். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆச்சரியமான சில நன்மைகளையும் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசிர்வதிக்கும்படி இன்றைய நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல தேவைகளுக்காக, காரியங்களுக்காக அநேக வழிகளில் முயற்சி செய்து அவைகள் முடியாது போகவே சோர்ந்து போய், இனிமேல் நாம் முயற்சி செய்த இடத்திலிருந்து நமக்கு நன்மை வராது என்று முடிவெடுத்து இருப்பீர்கள், அல்லது முயற்சியை கைவிட்டு இருப்பீர்கள். சில வேளைகளில் அவைகளை குறித்து மறந்தே போயிருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நீண்ட நாட்களாய் காத்திருந்த, முயற்சி செய்த, மறந்து போன காரியங்களை, தேவைகளை ஆச்சரியமாய் நடத்த போகின்றார். அதிகமாய் பிரயாசம் எடுத்து செய்ய நினைத்தவைகளை
இன்றைக்கு சுலபமாக செய்து முடிக்கும்படி பலனை தருகிறவராய் இருக்கின்றார். அவைகள் உங்களின் கண்களுக்கே ஆச்சரியமாய் காணப்படும்படி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் யோசுவாவிடம் ஆற்றின் நடுவில் உள்ள 12 கற்களை தெரிந்து கொண்டு 12 கோத்திரத்தில் உள்ள ஆசாரியர்களிடம் கொடுத்து அதை அக்கறைக்கு கொண்டு போகும்படி கூறுகின்றார். இந்த 12 கற்களை குறித்து பார்க்கும் பொழுது, அவைகள் யோர்தானில் கரை புரண்டு வருகின்ற வெள்ளத்தினால் நிற்க முடியாமல் விழுந்து விட்டவைகள். மேலும் அவைகள் வெள்ளத்தின் வேகத்தினாலும் பாய்ந்தோடும் தண்ணீரின் அழுத்தத்தினாலும் ஆற்றின் நடுவிலே யாருக்கும் அடையாளம் தெரியாமல் அமிழ்ந்து போனவைகளாக காணப்பட்டவைகள். அவைகள் கர்த்தர் யோசுவாவை கொண்டு எடுத்து தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் 12 கோத்திரத்தின் சாட்சியின் கற்களாய் ஆசிர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட பல சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், குழப்பங்கள் போன்றவைகள் யோர்தானின் வெள்ளம் போல் வந்து மோதியடித்து உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களை அமிழ்ந்து போகும்படி செய்திருக்கலாம். அதனால் கண்ணீரோடும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடும் யாருமே விசாரிப்பாரற்றவர்களாய் சூழ்நிலையினால் ஆழத்தில் அமிழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற உங்களை கர்த்தர் காண்கிறார். யோர்தானில் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போன்ற சூழ்நிலைகளினால் சாய்ந்து போன கல் என்று நினைத்திருக்கின்ற உங்களை சாட்சியின் கற்களாய் நிறுத்துவேன் என்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யோர்தானின் வெள்ளமாய் இருக்கிறதே என்றும், கோலியாத்தை போன்று பல சூழ்நிலைகள் அனுதினமும் வந்து வந்து கெர்ச்சித்து கொண்டு இருக்கிறதே என்றும் கலங்கிக் கொண்டும் பயந்தும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் யோர்தானின் சூழ்நிலைகளை கடக்கும்படியும் கெர்ச்சிக்கிற கோலியாத்தின் சத்தங்களை தாழ விழப்பண்ணியும் அவமானம், நிந்தையான பேச்சுக்களினால் அடையாளம் தெரியாது போன உங்களின் வாழ்க்கையை பலரும் ஆச்சரியமாய் பார்க்கும்படி சாட்சியின் கற்களாய் மாற்றுகின்றார். அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு பண்ணின தேவனை, அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களை அதிசயம் காண பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:14. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுலின் பாடுகளின் ஊழிய பாதையை பாருங்கள். அவர் பயணம் செய்த கப்பல் ஒன்று பெருங்காற்று மலையில் சிக்கிக் கொண்டது. அவர்களுக்கு இரவும் பகலும் 14 நாட்களாக வெளிச்சம் இல்லை. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ எதுவும் காணப்படவில்லை. ஒருவராலும் ஆகாரம் புசிக்க முடியவில்லை. எல்லோரும் அதைரியப்பட்டு நம்பிக்கை இழந்த வேளையில் அப்போஸ்தலர் பவுல் எல்லோருக்கும் முன்பாக எழுந்து நின்றார். அவர் அவர்களை நோக்கி, திடமனதாய் இருங்கள், இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். என்னை ஆட்கொள்பவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் தம்முடைய தூதனை இந்த ராத்திரியில் என்னிடத்தில் அனுப்பினார் என்று கூறினார். தேவன் தன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் அவர் மற்றவர்களை தைரியப்படுத்த கூறியவராக இருந்தார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? அப்படியானால் உங்களால் மற்றவர்களை தைரியப்படுத்த
முடியும். மற்றவர்களை ஊக்குவிக்கும் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவோம். கானான் தேசத்தை வேவு பார்க்க போயிருந்த 12 10 பேர் செய்தது போல எங்களுடைய இயற்கையான கண்களால் காண்பதை மட்டும் பேசி மற்றவர்களை தைரியப்படுத்தல் ஆகாது. விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஊக்குவித்த மற்ற இருவரான யோசுவாயும் காப்பேலையும் போல நாம் மற்றவர்களிடம் பேசும்போது இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று தைரியமாக சொல்வோமாக. உங்களையும் மற்றவர்களையும் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதக்காரனுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது என்றால், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்ற ஒரு வார்த்தையை இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை தொடர்ந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக முடிவிலே அந்த ஜெபத்தினூடாக சொல்லுகிறார், எப்படி என்றால், என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, தேவனை துதிக்கும் இடமாகிய கர்த்தருடைய சபை அவர் வாசம் செய்கிற இடம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அதாவது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் கட்டுகிற அந்த சபையிலே நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலே நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களை நிற்கிற வேளையிலே தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய விடுதலையையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நிற்கிற இடம், நம்முடைய கால்கள் நிற்கிற இடம் எங்கே என்பதைத்தான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய கால்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், பாவம் செய்வதற்காக துணிந்து இந்த நாட்களிலே பாவம் செய்கிற காரியத்துக்காக தொடர்ந்து இந்த நாட்களிலே அங்கே அந்த இடங்களில் நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களிலே நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அது தேவனுடைய சபையிலே தான் அந்த இடம் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படியான இடத்திலே இருக்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்கிற இடமாக அந்த இடம் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் இந்த நாட்களில் இடராதபடி இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செம்மையான இடத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வாசம் செய்கிற, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை இந்த நாட்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே இந்த நாங்கள் துதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய துதியின், அதாவது துதிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு விடுதலை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படியான இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கால்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த இடத்திலே நிற்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களா இருந்தால்தான் கர்த்தரை உயர்த்தும் துதி உங்களுடைய வாயிலே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை துதிப்போமா இருந்தால், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை இந்த நாட்களை விடுதலையை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்களை செவ்வையான இடத்திலே இந்த நாட்களிலே, அதாவது செம்மையான இடத்திலே
நிற்கும்படியாக அந்த இடத்தை முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அந்த இடத்தை பாருங்கள். இந்த நாட்களில் அந்த இடம் சபையாக இருக்கிறபடினால் அந்த இடத்திலே சபைகளிலே தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.